வணக்கம். இன்று உடையாமல் வளவளா கொலகொலா என்று இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் சரியான முறையில் எப்படி வெண்டிக்காய் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டிக்காயை இதில் தலைப்பை நீங்கள் முறித்து பார்த்தீங்கண்டா உடைப்பட்டதுன்னு சொன்னால் அது பிஞ்சு உடைப்படாமல் வளைஞ்சுதண்டா இல்லை கஷ்டப்பட்டு உடைஞ்சண்டா அது முத்தலண்டா அர்த்தம். மற்றது வெண்டிக்காயை கொண்டு தேசிக்காயோடு சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, டக்குன்னு முத்தி போயிடுமெண்டு. வாங்க நீ வெண்டிக்காய் அப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல் ஒரு தேசிக்காய் அளவு, ஒரு சின்ன தேசிக்காய் அளவு பழப்புளியை நான் சுடு தண்ணியில் ஊற போடுறேன். ஏனெண்டா அப்போ உங்களுக்கு புளியை கிட்ட நல்ல ஜூஸியாக வரும், லேசாக வரும் உங்களுக்கு. அதுக்காக பழப்புளிச்சாறு இலகுவாக எடுக்கலாம். இப்போ ஒரு எண்ணத்துக்குள்ளே ஒரு கப் தண்ணி விட்டு உப்பு மஞ்சள் போட்டது மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ தேங்காயோட குடும்பி, அதாவது தும்பு, தேங்காயோட குடும்பி என்று சொல்லுவாங்க, முடி என்று சொல்லுவாங்க, அந்த தும்பு அதால் இல்லை அது இப்படி ஒரு பேப்பட்டவளால் முழுசாக வெண்டிக்காய் வச்சு அதை சுனையை துடைச்சி போட்டு தண்ணிக்குள்ளே ஊற போடுவோம். இப்படி ஊற போடுறதால வெண்டிக்காயில் அவங்க எதுவும் கிருமி நாசினி இந்த மருந்துகள், பூச்சி புழு பிடிக்காமல் மருந்துகள் அடிச்சிருந்தா அது இதில் போயிடும். இப்படி போட்டு நல்லா கழுவ வேணும். அதுக்காக தான் இந்த முறையில் செய்கிறது. வெண்டிக்காயை வெட்டாமல் முழுசாக வச்சு தான் நீங்கள் அதுவும் துடைச்சி போட்டு தான் இது செய்யணும். அப்படி கையிலெல்லாம் அந்த சுனை குத்தும். இப்போ கழுவி எடுத்தாச்சு. நான் ஒரு 3-4 தரம் கழுவி எடுத்தது. இப்போ பாருங்கள், சின்ன வெண்டிக்காயை நான் 2ஆக கட் பண்ணி, பெருசாக 3ஆக கட் பண்ணி அப்படியே நான் போட போகிறேன். ஆயிலும் சின்னனாக கட் பண்ணால் உங்களுக்கு அந்த வலுவழுப்பு கூட வெண்டிக்காய் கறி கொஞ்சம் கூட இதாக இருக்கும், கொல வளவளண்டு இருக்கும். மற்றது உடைஞ்சிரும், அதனால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுவோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க. இப்போ ஒரு எண்ணத்துக்குள்ளே போட்டு இந்த வெண்டிக்காயில் இருக்கிற ஒக்சலைட்டை நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோம். அதாவது ஃபுல்லாக ரிமூவ் ஆகாது, ஃபுல்லாக போகாது, ஒரு கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒக்சலைட்டை தாக்கம் குறைவாக இருக்கும். அதுக்கு தேசிக்காயை புளிஞ்சு விடுவோம். இந்த தேசிக்காய் புளியில் அது கொஞ்சம் ஊற விடுவோம். இந்த ஒக்சலைட்டுன்னு சொன்னால் கிட்னியில் உங்களுக்கு ஸ்டோனு கல்லை உண்டாக்குற ஒரு சாமான் தான் இது. அப்போ நாங்கள் இப்படி செய்கிறதால அதில் கொஞ்சம் குறையும். இந்த ஒக்சலைட் உள்ள சாமான்களோடு சேர்த்து நீங்கள் தக்காளி பழத்தை சமைக்கக்கூடாது. ஏனென்றால் தக்காளி பழத்தில் லைகோப்பியன் என்ற ஒரு மூலப்பொருள் இருக்குது. அது கேன்சரை உண்டாக்குற ஃப்ரீ ராடிக்கல்ன்றதை இல்லாமல் செய்கிறது ஒன்று. அப்போ அந்த லைகோப்பின் தக்காளி பழம் ஹீட் ஆகக்குள்ளான்னு உங்களுக்கு அது வரும். அப்போ நாங்கள் வெண்டிக்காயோட சேர்க்கக்குள்ள இந்த ஒக்சலைட் அந்த லைகோப்பினை வேலை செய்யாமல் தடுத்து விட்டுரும். அது மட்டுமில்லை, அது எங்களுக்கு கிட்னியில் ஸ்டோனையும் உண்டாக்கும். அதனால தக்காளி பழம் போடாமல் செய்ய வேணும். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே அந்த வெண்டிக்காயில் அந்த வளவளப்பு அப்படியோ இறங்கி நிற்குது பாருங்கள். சிலர் இதை சுகருக்கு நல்லம், கொலஸ்ட்ராலுக்கு நல்லம் குடிப்பாங்க. உண்மையிலே இதில் நிறைய ஃபைபர் இருக்குது இந்த வெண்டிக்காயில் இதில். ஆனால் இதை நீங்கள் குடிக்கும் முதல்ல கொஞ்சம் உங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட எடுத்து குடிக்கிறது பெட்டர். ஏனெண்டா மெட்ஃபார்மின் எடுக்கிற ஆக்களுக்கு இந்த வெண்டிக்காய் இது மெட்ஃபார்மினை ஆக்டிவேட் பண்ண விடாதுன்னு சொல்கிறாங்க டாக்டர்மார். அது மட்டும் இல்லை, கிட்னி பிரச்சனை உள்ளவங்களும் இதை பார்த்து செய்ய வேணும். எல்லோரும் சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் செய்யக்கூடாது. உங்களோட ஃபேமிலி டாக்டரோட ஆலோசனை இல்லாமல் பக்கத்து வீட்டு பாமா சொல்லுது, எதிர்த்த வீட்டு எருமநாயகம் சொல்லுதோ அண்டு எதுவுமே நீங்கள் செய்யாதுங்க. இப்போ அந்த வெறுஞ்சட்டியில் அந்த தண்ணி வலுவழுப்பு இல்லாமல் வடித்த வெண்டிக்காயை போட்டு அது இருக்கிற கொஞ்சம் வலுவழுப்பும் போகிறதுக்கு நல்லா வதக்குறேன் நான். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி அந்த வலுவழுப்பு போக வெறுஞ்சட்டியெல்லாம் வதக்குறேன். இப்போ இந்த சட்டிக்குள்ளே நான் போட்டு செய்யலை, நான் மண் சட்டியெல்லாம் இதை வைக்க போகிறேன். இதே சட்டிக்குள்ளே நீங்கள் போட்டு வைக்கக்கூடாது. செப்பரேட்டாக ஒரு சட்டியெல்லாம் இந்த வதக்கின வெண்டிக்காயை போட்டு கறி வைக்க வேணும். இல்லை சிலர் எங்களுக்கு தக்காளியோட சத்து முக்கியம் இல்லை, டேஸ்ட் தான் முக்கியம் பண்ணுறாக்கள் நீங்கள் இந்த வெண்டிக்காய்க்குள்ளே தக்காளியும் போட்டு வைக்கலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ நான் ஒரு சட்டிக்குள்ளே, மண் சட்டிக்குள்ளே
எனக்கு இந்த வெண்டிக்காய் கறி மண் சட்டிக்குள்ளே வைக்கிறதா நல்லம் விருப்பம். இப்போ மண் சட்டிக்குள்ளே தண்ணி விட்டு உப்பு மஞ்சள் விட்டுருக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, ரம்பையில், உள்ளி, மிளகு, அதாவது கார்லிக் பெப்பர் அதெல்லாம் குத்தி போட்டிருக்கிறேன். நீங்கள் சும்மா அரிஞ்சும் போடலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா போடுவோம். போட்டு அதோட எங்களோட சிறிலங்கன் மிளகாத்தூள், பழப்புளிச்சாறு, இந்த வதக்கி வச்ச வெண்டிக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு சைட்டால் போட்டு இதை ஆட்டி மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா கூட அகப்பை போட்டிங்கன்னா உடைஞ்சிரும். மீன் குழம்பு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி அகப்பை போடாமல் இப்படி சட்டியோட கிடைக்கிற ஆட்டி விட்டு வைக்க வேணும் இந்த வெண்டிக்காய் கறி. அப்போ தான் நீங்கள் வெண்டிக்காயை உடையாமல் வடிவாக எடுக்கலாம். இப்போ கடைசியாக நான் ஃபஸ்ட் கோகோனட் மில்க், அதாவது தேங்காய் பால், முதலாவது தேங்காய் பால், அதாவது கட்டிப்பால், அது விட்டு அதோட ஒரு தேக்கரண்டி வெந்தயம், ஒரு மேசக்கரண்டி நற்சீரக பெருஞ்சீரகத்தூள் சேர்க்கிறேன். ஒட்டி இதையும் கரையால் கிண்டி விடுவோம். பாருங்கள், வெண்டிக்காய் உடையாமல் கிடக்குது. வெண்டிக்காய் உடைஞ்சாண்டா கறி நல்லா இருக்காது, பிள்ளைகள் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இப்போ வெண்டிக்காய் குழம்பு ரெடி. மிகவும் சத்தான வெண்டிக்காய், பிரெயினுக்கு நல்லம், கொலஸ்ட்ராலுக்கு நல்லம், சுகருக்கு நல்லம். தொடர்ந்து சாப்பிட்டா சுகரே குணமாகுதாம். ஆனால் உங்களோட பொட்டாசியம் லெவலை கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்கள், நண்டு குழம்பு மாதிரி மணக்குது. இதுக்கு நான் எந்த வித எண்ணெயும் சேர்க்கலை, தக்காளி பழமும் சேர்க்கலை. பாருங்கள், உடையாமல் முழுசாக கிடக்குது வெண்டிக்காய். சரியான முறையில் உங்களுக்கு வெண்டிக்காய் குழம்பு எண்ணெய் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றியுடன், தீபா.